வணக்கம். அதான் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்துடைய 44வது கூட்டம் தான் டெல்லியில் இன்று நடைபெற்றது. அதனுடைய தலைவர் ஹல்தர் தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெற்றது. என்றால் 2018ஆம் ஆண்டு காவிரி வழக்கில் காவிரி பிரச்சனையில் உச்சநீதிமன்றமானது தீர்ப்பு வழங்கியது. அப்பொழுதுதான் இந்த காவிரி விவகாரம் தொடர்பாக அனைத்து முடிவுகளையும் எடுப்பதற்காக காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் அதுபோல காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு என்ற 2 அமைப்புகளையும் உச்சநீதிமன்றம் உருவாக்கியது. அந்த 2 அமைப்புகளும் தான் அவ்வப்போது கூடி காவிரியிலிருந்து கர்நாடகா தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து தொடர்பாக உத்தரவுகளை பிறப்பித்து வருகின்றன. அந்த வகையில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் இதுவரையில் 43 முறை கூடி உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றது. இன்றைய கூட்டம் 44வது கூட்டம் நடைபெற்றது. பிற்பகல் 2:30 மணிக்கு தொடங்கி டெல்லியில் இருக்கக்கூடிய காவிரி நீர் மேலாண்மை ஆணைய அலுவலகத்தில் இந்த கூட்டமானது நடைபெற்றது. ஹைபிரிட் முறையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழகம், கர்நாடகம் அதுபோல கேரளா, புதுச்சேரி மாநிலங்களுடைய பிரதிநிதிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். கர்நாடகா இதுவரையில் தரக்கூடிய தண்ணீரை கடந்த மாதம் தரக்கூடிய தண்ணீரை திறந்து விட்டிருக்கிறதா, மட்டுமல்லாமல் வரக்கூடிய நாட்களில் எவ்வளவு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றது. கர்நாடகா வழக்கம் கடந்த மாதத்தில் தர வேண்டிய தண்ணீரை முழுமையாக தந்திருப்பதாக தற்பொழுது தமிழக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் உச்சநீதிமன்றமானது எந்தெந்த மாதங்களில் எவ்வளவு தண்ணீர் தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறது. அந்த வகையில் அக்டோபர் மாதத்திற்கு கர்நாடகா காவிரி தமிழகத்திற்கு 20.22 தண்ணீரை திறக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே நாம் 2018ஆம் தீர்ப்பில் கூறியிருக்கின்றது. அதன் அடிப்படையில் நடைபெற்ற 44வது கூட்டத்தில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த அந்த தீர்ப்பின்படி கர்நாடக அரசு தமிழகத்திற்கு அக்டோபர் மாதத்திற்கு 20.22 தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையமானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மித்ரன்.